தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக அரசுக்கு இளைஞர் பாசறை செயலாளர் கண்டனம். திமுக அரசுக்கு இளைஞர் பாசறை செயலாளர் கண்டனம். திமுக அரசின் காலம்தான் தமிழக காவல்துறையின் பொற்காலம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருந்தார். இதற்கு நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை செயலாளர் இடும்பவனம் கார்த்திக் பதிலடி கொடுத்துள்ளார். ஆம், 100% உண்மை. மனித உரிமைகள் முழுமையாக மீறப்பட்டு போலீஸ் ஸ்டேட் என வர்ணிக்கிற அளவுக்கு காவல்துறையின் அராஜகம் கொடிகட்டி பறக்கிறது. 3 ஆண்டு கால ஆட்சியில் 16 என்கவுண்டர் படுகொலைகள், 25க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள், சிறைவாசிகளின் பல்லை பிடுங்குதல், கையை முறித்தல், காலை ஒடித்தல் எனும் மனித உரிமை வதைகள். நெல்லையில் ஒரு நடத்துனர் காவலரிடம் பயணச்சீட்டு கேட்டதற்காக மாநிலம் முழுமைக்கும் போக்குவரத்து துறையினர் மீது வழக்கு போட்டு பழிவாங்கும் அளவுக்கு கட்டற்ற அதிகாரம். அதிகப்படியாக குண்டா சட்டத்தை தவறாக பயன்படுத்தும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மை இடம். அரசை விமர்சித்து பேசுவோரை கண்காணித்து அவர்கள் மீதெல்லாம் பழிவாங்கும் போக்கோடு வழக்கு போட்டு சிறைப்படுத்தும் வாய்ப்பு. ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசுவேன் என சிங்கம் பட சூர்யா போல காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் மிதப்போடு பேசுவதற்கான சுதந்திரம். கைது செய்யப்பட்டவரின் அலைபேசியிலிருந்து தகவல்களை திருடி காவல்துறை அதிகாரி கட்சிக்காரன் போல சில்லறை வேலைகளை செய்ய முழு அனுமதி. இப்படி எல்லா அயோக்கியத்தனங்களையும் செய்யவிட்டு வேடிக்கை பார்க்கும் வர்க்கற்ற முதல்வர் கையிலே காவல்துறை அமைச்சகம் இருந்தால் காவல்துறையினருக்கு பொற்காலமாகத்தான் தெரியும் என்று கூறியுள்ளார். இப்படி எல்லா அயோக்கியத்தனங்களையும் செய்யவிட்டு வேடிக்கை பார்க்கும் வக்கற்ற முதல்வர் கையிலே காவல்துறை அமைச்சகம் இருந்தால் காவல்துறையினருக்கு பொற்காலமாகத்தான் தெரியும் என்று நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில செயலாளர் இடும்பவனம் கார்த்திக் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்.